வாழவே கூடாது. ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் குடிக்கணும் ஆடிப்பாடி நடக்கணும் அன்பை நானும் வளர்க்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் குடிக்கணும் ஆடிப்பாடி நடக்கணும் அன்பை நாடும் வளர்க்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் இந்த கள்ளி செடியை மொத்தமா கொத்துரு அப்படியே ஒரே இடத்த போட்டு போ கொத்துரு சேங்கட்டும்
யாரென்றே தெரியவில்லையே. இப்பொழுதே அவனை பின்தொடர்கிறேன். அடே விடமாட்டேன் உன்னை. ஆதி வரா சக்தியடா ஆல விடுங்கோ. ஆதி வரா சக்தியடா ஆல விடுங்கோ காளியடா. ஆதி வரா ஆதி வரா சக்தியடா. அவன் இந்த காட்டை அடித்தோம். ஆனால்
அதை தீயிட்டு கொளுத்தினோம். தீயிட்டு கொளுத்த உடனே ஏதோ ஒரு உருவம் அகோர உருவத்தோடு கோபத்தோடு வருகின்றது. அதுவும் நம்மையே நோக்கி வருகின்றது. ஒருவேளை அது யாராக இருக்கும்? ஒருவே புரியவில்லையே. தெரியவில்லையே. அடே கலிகத்தா இந்த சிறியவனை துரத்தி வர காரணம் என்ன தாயே? சிறியவன் எப்பேற்பட்ட அடே நான் இருக்கும் இருப்பிடத்தை தீயிட்டு கொளுத்தி விட்டாயடா. புரியவில்லையா? அடே கலிகத்தா, என் அருகாமையில் வரும்பொழுது ஒரு சர்வமாக உனக்கு நான் காட்சி கொடுத்தேன். ஆனா மனதில் என்னை இந்த அன்றை சாயும் வேளையில் நான் குடிக்கொண்டிருந்தேன் கள்ளி செடியை தீயிட்டு கொளுத்தி விட்டாயா? தெரியாமல் தவறு செய்துவிட்டேன் அம்மா. அம்மா, தாயே உன் திருவடி தொழிலிடோ தரணியில் நான் செய்த தனி பெரும் பாக்கியமே. தாயே உன் திருவடி தொழுதிடும் பாக்கியமே. தரணியில் உன்னை விட வேறெது சாக்கியமே. அம்மா 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 தாயே உன் திருவடி தொழுதிடும் பாக்கியமே. பெற்றவரே பிள்ளை கைத்தொழும் தெய்வமே. பாரில் முனை விட வேறெது சாக்கியமே. உற்றதோர் உலகிலே உமை விட ஏதுமே. தாயே உன் திருவடி தொழுதிடும் பாக்கியமே. அம்மா அம்மா இந்த உலகத்தை எல்லாம் கட்டி காக்கக்கூடிய உலகமானா அம்மா
இந்த பாவிக்கு தெரியாதம்மா, இந்த பாவிக்கு தெரியாது. இந்த கண்ணை எல்லாம் வைத்துக் கொண்டு வந்து கடைசியாக அந்த கல்லை முறைத்த நான் எவ்வளவு விட்டு என்னால் வெட்ட முடியவில்லை. அதனால் தீட்டு குளிக்கிறேன். ஆனால் உண்மையாக நீங்கள் அங்கு இருப்பது எனக்கு தெரியாதம்மா. நீங்கள் சர்வமாக காட்சி அளித்தீர்கள். ஆனால் அதற்கு மஞ்சவில்லை. எப்படியாவது அதை அழித்தால்தான் இந்த காட்டை அழித்து நிலமாக்கி அதிலே விவசாயம், அப்படி விவசாயம் செய்தால்தான் மக்களை என்னால் காப்பாற்ற முடியும் என்பதற்காகத்தான் தாயே நீங்கள் சிறியவன் செய்துவிட்டு தெரியாமல் செய்துவிட்டேன் அம்மா. என்னை மன்னித்து விடுங்க தாயே, மன்னித்து விடுங்கள் அம்மா. மகனே கள்ளிக்கத்தா, உங்களை நான் மன்னித்தேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி. மகனே கள்ளிக்கத்தான், உன் நாட்டை காப்பதற்காக நான் இருப்பிடத்தை இந்த அந்தி சாயும் வேளையில் தீட்டு கொளுத்தி விட்டான். தெரியாமல் செய்த தவறு. அப்படிதானே? உண்மைதான் தாயே. நான் இருக்கும் இடம் உனக்கு தெரியாது. தெரியாது. அடே கள்ளிக்கத்தான், இப்பொழுது என் தேகம் எல்லாம் எரிகின்றது. இந்த தேகம் குளிர வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் அம்மா? நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. நான் எதை கேட்டாலும் தருகிறேன் என்று எனக்கு நீ சத்தியம் செய்து தர வேண்டும். சத்தியமா? அப்படி அத்தா, தாய்க்கு மகனானாலும் மகனுக்கு தாயானாலும் வாயும் வேறு வயிறும் வேறு என்று அப்படித்தான் இருக்கின்றது என்று நம்பினேன். நான் கேட்கும் சத்தியம் நீ கொடுத்துத்தான் ஆக வேண்டும். சரியம்மா. தாயே, நீங்கள் யார்? இந்த உலகத்தை படைத்தவரும் நீங்கள், என்னை படைத்தவரும் நீங்கள். அப்படி இருக்க நீங்கள் எனது தாய். ஒரு தாய் கேட்டு இல்லை செய்ய மறுத்து விட்டால் அது தவறாக போய்விடும். அதனால் ஒரு சத்தியம் என்ன, 1000 சத்தியம் செய்து தருகின்றேன் அம்மா. நீங்கள் எதை கேட்டாலும் அதை தவறாமல் தட்டாமல் அப்படியே செய்து முடிப்பேன். இதுவே கள்ளிக்கத்தான், நான் எதை கேட்டாலும் தருகிறேன் எனக்கு நீ சத்தியம் செய்து கொடுத்து விட்டாய். அடே கள்ளிக்கத்தான், அம்மா இப்பொழுது நான் உன்னை என்ன கேட்க முடியும்? என்னமா கேட்க போறீங்க? அடே கள்ளிக்கத்தான், இந்த தேகம் குளிர வேண்டும் என்றால் இந்த அந்தி சாயும் வேளையில் என்னை தீயிட்டு கொளுத்தியதால் தேகமானது எரியும். அந்த தேகத்திற்கு நீ குளிர வைக்க வேண்டும் என்றால் இந்த ஒரே இரவில் எனக்கு ஆழம் மகா கும்பாபிஷேகத்தை செய்ய வேண்டும். கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்ய வேண்டுமா? ஆமா, புரியுங்க. ஒரே இரவில். ஒரே இரவிலா? ஆமா. ஒரே இரவிலே உங்களுக்கு ஆலயத்தை கட்டி நான் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டுமா? ஆமா. எப்படியம்மா செய்ய முடியும்? கள்ளிக்கத்தான், நான் எதை கேட்டாலும் தனிநருக்கு சத்தம் செய்து கொடுத்திருக்கின்றாய். அவசரப்பட வேண்டாம். இந்த அந்திசாய நேரத்திலே நீங்கள் இருக்கும் இருப்பிடத்தை தீயிட்டு கொளுத்தியதால் இந்த ஒரே இரவிலே இதே இடத்தில் உங்களுக்கு ஆலயத்தை அமைத்து அங்கே நான் உங்களுக்கு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். ஆமா, பாலாபிஷேகம், நெய்யாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய மகா கும்பாபிஷேகம். உண்மைதான். சரியம்மா. அது மட்டுமில்லை, எனது கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது 48 நாட்கள் மண்டல விரதம் இருக்க வேண்டும். அந்த மண்டல விரதத்தில் எனது ஆலயத்திற்கு முன்பாக வன்னிய மரத்தை கொண்டு வந்து எனக்கு கொடிமரமாக நட்டு கும்பாபிஷேகத்தை முடித்து உங்களுக்கு இதே இடத்தில் ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்துக்கு முன்பாக வன்னிய மரத்தை கொடிமரமாக நட்டு வைக்க வேண்டும். அப்படி செய்து முடித்த பிறகுதான் உங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நான் செய்ய வேண்டும். உண்மைதான். இதுவும் ஒரே இரவுக்குள். ஆனால் அந்த வன்னிய மரம் எங்கிருக்கின்றது? அதற்கு போவதற்கு வழியும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது தாயே. அந்த வன்னிய மரம் எங்கே இருக்கின்றது? வானவராயன் கோட்டையில் உள்ளது.
அங்குதான் இருக்கின்றது வன்னியமரம். அந்த வானவராயன் கோட்டையில் மட்டும்தான் அந்த வன்னிய மரம் இருக்கின்றது. அந்த வன்னிய மரத்தை கொண்டு வந்து என் ஆலயத்திற்கு முன்பாக கொடிமரமாக நட்டு அதற்கு புண்ணிய நதி என்று சொல்லக்கூடிய 7 நதிகளில் நீரை கொண்டு வந்து எனக்கு கும்பாபிஷேகத்தை முடிக்க வேண்டும். ஆனால் ஒன்று அம்மா, உங்களுக்கு நான் உங்களுடைய பணி செய்கின்றேன். அப்படி உங்களுக்கு பணி செய்யும் பொழுது ஒருவேளை நான் வன்னிய மரத்தை எடுத்து வரும் பொழுது, எடுத்து செல்லும் பொழுது எனக்கு வழியில் ஏதாவது ஆபத்து நேரிட்டால், அம்மா தாயே என்று குரல் விட்டால் நீ கூறுவது உண்மைதான். எப்படி என்றால் அந்த வானவராயன் கோட்டையில் 7 வாயிற்படிகள் உள்ளன. அந்த 7 வாயிற்படியிலும் பலம் பொருந்திய வீரர்கள் இருப்பார்கள். அந்த பலம் பொருந்திய வீரர்களை தாண்டிதான் நீ அந்த வன்னி மரத்தை கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்து எனக்கும் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும். நீங்கள் உரைத்த பிரகாரம் அப்படியே செய்து முடிக்கின்றேன் தாயே. ஆனால் என்றென்று உங்களுடைய அருள் எனக்கு எப்போதுமே இருக்க வேண்டும் அம்மா. பக்தா, நான் புறப்படுகிறேன், விடை தாருங்கள் அம்மா. பக்தா, நீ தைரியமாக செல்வாய். எப்படி என்றால் இதே என் கரத்தில் இருக்கும் வீரவாளை உன் கரத்தில் தருகிறேன். உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் அந்த வீரவாளை கொண்டு நீ வெற்றி பெறலாம். அப்படி அந்த வீரவாளாலும் முன்னால் வெற்றி பெற முடியவில்லை என்றால் தாயா என்று ஒரு குரல் கொடுத்தால் போதும், உன் கண் முன்னே வந்து நிற்பார். ஆகட்டும் அம்மா, ஆகட்டும். அது மட்டுமில்லை, நீ இந்த 48 நாள் விரதத்தில் என் கும்பாபிஷேகம் முடியும் வரை எந்த ஒரு ஆசாவாசத்திற்கும் இடம் என்பதே இருக்கக்கூடாது. உன் எண்ணமெல்லாம் இந்த ஒரே இரவை கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்பதே இருக்க வேண்டும். ஓ, என் எண்ணம் முழுவதும் தாய் உங்கள் மீதே இருக்க வேண்டும். இந்த கோவில் பணி மீதுதான் இருக்க வேண்டும். உண்மைதான். வேற ஆசா பாசம் எதன் மீதும் எனக்கு என் மீதே ஆசை இருக்கக்கூடாது. ஆகட்டும் அம்மா, ஆகட்டும். அப்படியே வெற்றியோடு வருகின்றேன். இந்த ஒரே இரவில் நீ எனக்கு எப்படி கும்பாபிஷேகம் நடத்துகிறாய் என்று நான் பொறுத்திருந்து பார்க்கிறேன். வருகிறேன்.